தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்தை அடிமட்ட அளவில் மேலும் வலுப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கமிட்டியின் இயக்க மறுசீரமைப்பு திட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பூக்கொடை சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி இயக்க மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட இயக்க மறுசீரமைப்பு பொறுப்பாளர் டிடிகே சித்திக் முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்.ஏ. அருள்ராஜ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காஞ்சி மாவட்ட, மாநகர, பேரூர் முக்கிய காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மாவட்ட இயக்க மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் குறித்து விவாதித்தனர். இதில் காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் மற்றும் மாநகர தலைவர் நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இயக்க மறுசீரமைப்பு திட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட அலுவலகமான அருணாச்சலம் மன்றத்தில் நடைபெற்றது. திருச்சி வடக்கு மாவட்ட தலைவர் தொட்டியம் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு அமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்வது குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனையை வழங்கினார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவதற்கான படிவத்தையும் அவர் வழங்கினார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோன்று காங்கிரஸ் கமிட்டியின் SSA2 இயக்க மறுசீரமைப்பு 2ஆம் கட்டமாக தமிழகம் எங்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கும் வட்டார, நகர, பேரூராட்சி, மாநகராட்சி இயக்க சீரமைப்பு தொடங்க உள்ளது. தஞ்சை மாநகர மாவட்ட பொறுப்பாளராக முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணாமலை நியமிக்கப்பட்டு தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் புதிய பதவிகளை பெறுவதற்கான விண்ணப்பங்களை பெற்று பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மகேந்திரன், முன்னாள் தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் PG ராஜேந்திரன், விவசாய பிரிவு மாநில துணைத் தலைவர் ஜேம்ஸ் ஜெயபிரகாஷ், பிரபாகரன், கண்ணன் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.